வெல்கம் பேக் டு பட்ஜெட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானலுக்கு ஒன் டே ட்ரிப் போக போகிறோம். ஒன் டே ட்ரிப்பில் கொடைக்கானலில் போய் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸில் விசிட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்டு பட்ஜெட் எவ்வளோ வருது, பெட்ரோல் சார்ஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். நாங்கள் எந்த வண்டியில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவாலையும் பல்சர்லேயும் தான் போகிறோம். போகிற வழியில் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழனிக்கு ரீச் ஆகிட்டோம். இன்னும் 65 கிலோமீட்டரில் கொடைக்கானல் இருக்குது. காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக பழனியில் இருக்கோம். நாங்கள் 7 மணிக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம். வண்டிக்கு வந்து எவ்வளோ அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் 300 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். இங்கே வந்து நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் வந்து பழனியில் ரீச் ஆகிட்டோம். நீ ஃபுட்டை சாப்பிட்டு மேலே ஏறுறது தான். வாங்க. கைஸ், மணிக்கு வெறியாயிருச்சு. கைஸ், ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு ட்ராவல் பஸ் வந்தால் நம்மளால் கிராஸ் பண்ண முடியாதுங்க. கார்லலாம் வந்தீங்கன்னா ரொம்பவே சீசன் டைத்தில் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே ஒரு 4-5 கார் கிட்ட நின்றுச்சு கேப்பில் பூந்து வந்துட்டோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சில்வர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் வாட்டர் ஃபால்ஸில் நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா, பசுமை பள்ளத்தாக்குங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்தோம். ஆனால் நான் என்ன சொல்கிறது தெரியுங்கன்னா, இந்த பசுமை பள்ளத்தாக்குங்கிற வியூ பாயிண்ட் வந்து விசிட் பண்ணவே வேணாம்னு நினைக்கிறேன் ஒன் டேக்கு வந்துட்டு. ஏன்னா அந்தளவுக்கு போர் தான். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து எங்கே போகிறோம்? பில்லர் ராக் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அது எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்லர் ராக் வந்துட்டோம். அங்கே போனீங்கன்னா 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது. பில்லர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு மலை. அதனால தான் இதுக்கு பில்லர் ராக்னு பேர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம குணா கேவுக்கு தான் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பிளேஸ்க்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, குணா கேவுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்கடா போடா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குணா கேவ் டிக்கெட் வந்து 10 ரூபா. நாங்கள்லாம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது ஆஃப் சீசன்லேயும். இங்கே வந்து குணா கேவ்லாம் கண்டுபிடிக்க முடியல, இந்த கேவ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. இங்கே பாருங்கள், உள்ளே ஓரளவுக்கு ஆழமாக இருக்குது. ரொம்ப ஆழமாக தாங்க இருக்குது. ஆனால் வந்து ஆழம் அதிகமாக தான் இருக்குது. அடைச்சி வச்சுருக்காங்க, நல்லது தான். இல்லாட்டி மணி மாதிரி ஆளெலாம் உள்ளே போயிடுவானுங்க. அப்புறம் நாங்கள் மஞ்சுமிலன் பாய்ஸ் மாதிரி கோவை பாய்ஸ்ன்னு ஒரு படம் தான் எடுக்கணும். கைஸ், இங்கே குணா கேவ்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் குணா கேவ். ஆனால் ஒன்றுமே தெரியாது. இந்த குணா படத்தில் பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பைன் ஃபாரஸ்ட் தான் போகிறோம். தலைவர் எல்லாத்தையும் பேக்கில் செக் பண்ணுறாரு. அண்ட் குணா கேவில் வந்து குரங்கு தொலை அதிகமாகவே இருக்குது. பேக்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். கொடைக்கானல் ஃபைன் ஃபாரஸ்ட் உள்ளே போக போகிறோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ரூபா தான். கைஸ், அவ்வளோதான். நம்ம வந்து ஒன் டேல வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணலான்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து டைம் வந்து 4:30 ஆயிடுச்சு. இனி போகிற வழியில் ஏதாவது பிளேஸ் விசிட் பண்ண முடியுமான்னு காட்டுறேன். இல்லாட்டி கோயம்புத்தூரில் போயிட்டு பட்ஜெட் எவ்வளோங்கிறத சொல்கிறேன். அண்டு நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து ரூட் வந்து ஒரே ஃபாரஸ்ட் ரூட்டு. அதில் தான் இத்தனை பிளேஸையும் ஒரு 4 பிளேஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு பிளேஸ் போகிற வழியில் இருக்குது. அது போக முடியுமா இல்லையானுங்கிற வீடியோவில் காட்டுறேன். இப்போ தான் நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம். 6:45 ஆகுது. இருட்டாயிருச்சு அதுக்குள்ளேயும். அண்டு கோயம்புத்தூர் போயிட்டு தான் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்ல முடியும். எப்படி நாங்கள் போகிறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் ஆயிரும். இப்போ தான் பாதி தூரம் இறங்கியிருக்கோம். எப்படி ஒரு 10-11 மணி ஆயிரும் நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு. அண்டு நாங்கள் லாஸ்ட்டாக ஃபைன் ஃபாரஸ்ட்டோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகலை. ஒன் டேயில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்து 5 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா ஒன் டேயில் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் உள்ள பிளேஸை மட்டும் தான் உங்களால் விசிட் பண்ண முடியும். அண்ட் பட்ஜெட் எவ்வளோங்கிறத கோயம்புத்தூரில் போய் சொல்கிறேன் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆயிருக்கோம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 900 வருது.